எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம ஃப்ரூட்ஸில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃப்ரூட்னா அது கிரேப்ஸ் தாங்க. அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. க்ரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ். இன்றைக்கி நம்ம கருப்பு திராட்சை வச்சு ஒரு சூப்பரான ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக ஜாம் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம இந்த கருப்பு திராட்சை வச்சு சூப்பரான ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஜாம் செய்ய 1 கிலோ கருப்பு திராட்சை வச்சுருக்கேன். இது விதை இருக்கிற பன்னீர் திராட்சை. 1 கப் கிரேப்ஸில் இருந்து சீட்ஸை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ விதை இருக்கிற கிரேப்ஸை க்ளீன் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஜூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கலாம். நம்ம வடிகட்டிக்கும் போது விதை பல்ப் எல்லாம் ரிமூவ் ஆகி க்ளீனாக ஜூஸ் மட்டும் கிடைக்கும். அடுத்து ஒரு பேனில் டீசீடட் கட் பண்ண கிரேப்ஸை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த திராட்சை கொஞ்சம் வெந்ததும் கிரேப் ஜூஸை இதை கூட சேர்த்துடலாம். நல்ல கொதி வரட்டும். இப்போ 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து லேசாக பாயில் ஆகும்போது சர்க்கரையில் இருக்கிற டர்ட் போக நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு மறுபடியும் வடிகட்டிக்கலாம். இப்போ கிளியரான திராட்சை பீசஸ் இல்லாத சர்க்கரை சேர்த்த கிரேப் ஜூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. மறுபடி இதே சாஸ் பேனில் ஊற்றி கொதிக்க விடலாம். வெந்த திராட்சை பீசஸை கழுவி மறுபடியும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட ஒரு மூடி எலுமிச்சை ஜூஸ் ஊற்றிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதில் சர்க்கரை சேர்க்கறதுனால ரொம்பவும் கொதிக்க விட வேண்டாம். அப்புறம் கம்பி பதம் வந்துடும். கொதிச்சு ஒரு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறினதும் ஜாம் பதத்துக்கு வந்துடும். இந்த டேஸ்டியான ஹோம்மேட் ஜாமை ஒரு பாட்டிலுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்க இல்லையா, அருமையான பிளாக் கிரேப் ஜாம், அதாவது கருப்பு திராட்சை வச்சு ஒரு சூப்பரான ஜாம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் நிறைய கிரேப்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன் பட்டர் ஜாம் அதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு ஸ்நாக். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.